Hi guys and friends, welcome to the Soru Yallam. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம மினியேச்சர் குக்கிங் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம மினியேச்சர் குக்கிங் செட்டோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதோட அன்பாக்சிங்களோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, பசங்க யாரும் இல்லை, என் பையன் அப்புறம் ஒரு 2-3 பசங்க தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஓகே, இன்னைக்கு சமைக்க போறோம். ஓகே, சமைக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பை பற்ற வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப், குடும்ப தலைவர் ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் 90s கிட்ஸ். ஆமாம், ஸோ அவர் 90s கிட்ஸ்னு அவர் சொன்னா இதெல்லாம் நியாயமா படலை. அப்போ நாங்களாம் யாரு? நாங்கள் என்ன 2K கிட்ஸ்? அப்போ சரி ஓகே, ஏதோ பைப்புள்ள அறியாத பைப்புள்ள தெரியாமல் சொல்லிடுச்சுன்னு நினச்சி விட்டலாம். அடுப்பை பற்ற வச்சு அமோகமாக எரியணும்னு சொல்லிட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிதிஷ், நீங்கள் இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறீங்க? ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்பு. வாவ், சூப்பர். ஆனால் ஹெல்ப் வந்து அம்மாவும் அப்பாவும் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டா? ஆனால் நான் தான் செய்யணும். ஏன் ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லு? அப்படின்னா பட் நெருப்பு கிட்ட பசங்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக கூட ஹெல்ப்புக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பத்த வைக்கிறேன்ற பேர்ல அணைச்சாச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ்க்கு ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சிருக்காங்க. அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒலை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒலை கொதிச்சு வரட்டும். என்ன டிஷ் பண்றேன்? கட் பண்ணிட்டு சேவ கட் பண்ணனா ஒன்று ஒருத்தவங்க கட் பண்ணி கொடுனா. ஒன்று நீ கட் பண்ண, உனக்கு பிரச்சனை கட் பண்ண சொல்றேன், ஒன்று அவனை கட் பண்ண சொல்றேன். அப்போதான் நீ கட் பண்ணணும். ஜிஞ்சர் வசனம் சீக்கிரம் டிஷ் கட் பண்ணும்போது கட்ட வரல பார்த்து கட் பண்ணிட்டோம். டேய், நீ வெச்சிரியா? பாட்டு வெச்சணும், இது மாதிரி வெச்சணும். இது வேண்டானே, இது இன்னும் குட்டி குட்டியா கட் பண்ணணும். சரியாவா? ஐ காட்ட குட்டி. வரல அட்டாக் வச்சு ஜெயந்த் வரல பத்திரம். தட்டில் எடுத்து கீழே எல்லா ஜூஸும் கீழே போயிடும் போல. அதை வந்து செஞ்சு தான் போட. ஆக்சுவலாக வந்து அருவாமனையில் தான் இதாக இருக்கணும். அருவாமனைலாம் இவனுக்கு பாதியே தெரியாது. அருவாமனையில் இருந்தால் கரெக்டாக. பதுக்கு வச்சு வரல, பதுக்கு என்ன? ஓகே, ஒலை கொச்சிச்சு. நான் அரிசி போட போறேன். ஒன்றும் தண்ணி வடிகட்டி இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா சிக்கன் குழம்புக்காக ஒரு குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சு
அதில் வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு இருக்கேன். நம்ம நார்மல் சிக்கன் குழம்பு மாதிரி வைக்க முடியாது, எப்படியும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதை சேர்த்து. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாமோ அதுக்கப்புறம் அது மாதிரி செஞ்சுட்ருக்கேன். நிதிஷ் கொஞ்சம் அந்த தக்காளி எடுத்து கொடு அம்மா கிட்ட. இது கொஞ்சமாக வதங்கினா போதும், ஏன்னா அதாவது மண் சட்டியில் வந்து சீக்கிரம் வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக வதங்கினா போதும்னுட்டு வதக்கிட்டு இருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிச்சதுனால பசங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. என்னால் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ண முடியல, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக மட்டும் உங்களுக்கு அதை ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன செஞ்ச ரெசிபின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒயிட் ரைஸ் ப்ளஸ் சிக்கன் குழம்பு. அது எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்களேன். அந்த சிக்கன் குழம்போட ஒரு கலர் கன்சிஸ்டன்சி பாருங்கள். என்ன தான் நம்ம மசாலா போட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக செய்கிற மாதிரி வராதுல்ல. நான் எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கேன், அவ்வளோ நிறைய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணல. அதனால் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே அதை டேஸ்ட் பண்ணியும் பார்க்க போகிறேன். ஒயிட் ரைஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். என்ன தான் நம்ம எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸஸ் கிச்சனுக்கு வந்தாலும் இல்லை நிறைய திங்ஸ் வந்தாலும் நம்ம மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு தான். அதுக்கு எவ்வளோ கோடி கணக்கு கொட்டி கொடுத்தாலும் இணையே வராதுன்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்ட் எனக்கு இது ஒரு நல்ல சண்டேவாக வந்துருச்சு. நாங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு சண்டேஸில் ஏதாவது ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இது போல் ஏதாவது செஞ்சு பார்ப்போம், இல்லையா மேலே போய் சமைச்சு சாப்பிடுவோம். அது போல் இப்போ உங்களுக்கும் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது, இது போல் ஒரு ஃபன் மூமெண்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த சிக்கன் குழம்பை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சிக்கன் குழம்புல ஒன்றுமே இல்லைனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரியே நம்மளுடைய இது ஒரு இன்ட்ரெஸ்ட் மெமரிஸ், அதனால் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சோறு தான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா, அப்சல்யூட்லி கேமராமேன் நிதிஷ். இது ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய் பாய்.